இனிய மாலை பொழுதிலே இங்கே குழும்பி இருக்கிற உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க. இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன். பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன். அது நம்ம திருவிளையாடல் ஆரம்ப படத்தில் ஒரு டைலாக் வரும், பொங்கலுக்கு அடித்தாலே பொங்கல் வந்தாலே வெடி வெடிப்பார், தீபாவளி வந்தால் சும்மா இருப்பாரான்னு. மற்றவங்க படத்துலேயே ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அனலரசு மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப பிரமாதமான இசை. அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த பாடல்லையும் ரொம்ப பிரமாத லிரிக்ஸ் எல்லாம் டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாம் பக்கத்திலிருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம். ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது. சாம் சிஎஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து அவரோட காஞ்சனா 4, ரெட்டத்தலை என்று பல பாடங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல் நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன், அவர் ரொம்ப பிரமாதமாக, அவருடைய முதல் படமே இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகில் பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சுழியே உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் அதனுடைய ஃபனட்டிக் பார்க்குறப்போ ஃபோனிக்ஸ்னு அடிக்கடி படிக்க வேண்டியிருக்கும். அது என்ன, அது ஃபீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மாலில் விழா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை, ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை, சாம்பலிலே இருந்து உயிர்த்தெழுகிற ஒரு கற்பனை பறவை என்று. ஃபீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், ஆனால் மனம் சாய்ந்து போனால் என்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும். நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது. அந்த மலையை சென்று கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழு என்றால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும். நம்பிக்கை மிக முக்கியமானது. நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எல்லாம் கொலைகாரர்கள், நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விபச்சாரிகள், நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்ப்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு. எனவே நம்பிக்கை தான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறியீடாக வைத்திருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா ஹீரோவுக்கும் பாம்பேலேருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் வர எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் டைமில் கூட ஆர்டிஸ்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், டைரக்டர் மட்டும் பிஸியாக தான் இருப்பார். ஏன்னா அங்கேருந்து அவ்வளவு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவில் வச்சுருந்ததில் இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகலை. ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏற்றுறதுக்கு தம்பி சாம் சிஎஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் நடித்த நடிகர்கள், பத்திரிகையாளர் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாஸ்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது அது மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர். என்னுடைய சீன்ஸில் இந்த ஸ்டண்டெல்லாம் நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். டப்பிங்கில் கூட நீங்கள் காட்டல. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா நிஜமா. ரொம்ப என்ன சொல்கிறது, 96 நான் பார்க்கும்போது நியத்தியை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையில்லை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான். ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவனை பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்கே பேசி மாம்? ஓகே. ஸோ நிஜமாகவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம், ஆனால் நிஜமாக
ஏதோ என் பிள்ளை வந்து ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி, நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் நான் தான் அம்மாவை பண்ணியிருக்கீங்க சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப இமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர். ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமாக என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நிஜமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர். உங்களுடைய களம் இது, சொல்லவே வேண்டாம். அதில் வந்து கலக்கி செம பெண்ட் எடுத்து, ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில், ரொம்ப அற்புதமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்னைக்கும் ஆப்சென்ட்டா? ரைட், அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி. பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருடைய ஒர்க். பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட. அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? தானே பார்த்தேன். அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர், பிஸியான மாஸ்டர், ப்ரொடியூசர் மேடம். ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும், நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை, அதுதான். ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், thank you so much for giving us such lovely music. சூப்பராக இருக்குது. வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏய் வாங்கிக்கோ, இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய இந்த பெஸ்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு இப்போ இருக்கிற மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை பீட்டர் ரெயின்ஸாராக இருக்கட்டும், இல்லை சில்வா, எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் சொன்னார். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தூக்கும்போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு, அப்படி கீழே வைக்கும்போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தட 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 தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம், அந்த ஷார்ட் மேக்கிங், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. நம்ம பார்த்துட்டு உடனே நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கான வலி பின்னால் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த எதுக்காக அப்படி பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டர் இந்த படம் வந்து ஈஸியாக வேலை பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக மியூசிக் பண்ணியாச்சு, சாங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனால் இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஒரு கம்மட்டி படம் மாதிரியோ இல்லை ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ஆர்ட் என்ன சொல்கிறது கண்டெம்பரரியாக ஒரு படமாகவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது அப்படியும் இதை வந்து ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால் கொண்டு போக முடியும். இல்லை ஆனால் ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மாஸ்டருக்கு எனக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்தில். அது என்ன காரணம்னா, நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியாக ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு உண்மை சொல்லணும்னா அது ஒரு செல்ஃபிஷாக வச்சுக்கோங்களேன். நான் கம்மட்டி படம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடாக ஒரு எமோஷனை சொல்கிறதுக்குல ஒருத்தன் அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான், அது அவன் உள்ள எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம். ஸோ நம்ம ஏன் இதை வந்து ரொம்ப ரூட்டடாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் ஒன்று பண்ணுவேன். ஆனால் மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து ஒரு சினிமாத்தனம் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இங்கே வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியாக பயங்கர வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அதை கிஃப்ட் ராப் பண்ணணும். அது கிஃப்ட் ராப் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணோட்டத்தில் என்ன விஜய் சேதுபதி சாரோட பையனா, இவரும் வந்துட்டாரா, இவரும் நடிக்கிறாரா, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன். நாங்கள் வேறு படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது வந்து நானாக தான் சொல்லுவேனே தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை, எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் நம்புகிறேன், நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் அவனாக வரட்டும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனால் 2வது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன்,
கன்ஃபார்மாக அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, நடித்த மாதிரி இருக்காது. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே நடித்த மாதிரியே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, சில கதை வந்து அப்படி எடுத்துக்கிறோம். இந்த கதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, ஒரு படம் இருக்குது ஆக்சுவலி மலையாளத்தில், தொண்டி முதலும் ரிக்ஷாக்ஷின்னு ஒரு படம் இருக்குது. அதில் நடித்த போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாகவே போலீஸ்காரங்க, அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது. ஸோ ரியல் போலீஸ்காரங்க வந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், எல்லாம் நடித்த மாதிரியே இருக்கும். ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அது தப்புங்கிறது தப்பாக தெரியாது, ரொம்ப யதார்த்தமாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த கதையும் அப்படி தான், இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியாக பண்ணக்கூடாது, அது கூட கொஞ்சம் கிஃப்ட் ராப் பண்ணி இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே நமக்கு வந்து, ஏன்னா என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். ஸோ இந்த படம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிச்சு. இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, சிவா சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய கேரியரில் நான் பண்ணிட்டு இருக்கிற படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். பாட்டு அப்புறம் எல்லோரும் வழக்கமாக என்னென்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுறதுனால என்னென்னா சாம்சிஎஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. பட் எல்லா படத்துலையும் பாட்டு இருக்குது, எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு பின்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது ஹிட் பண்ண வைக்கணுங்கிறது இருக்குது. நான் வந்து வெறும் பாட்டு மட்டும்தான் பண்ணுறேன், அதை ஹிட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன். இந்த படம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர், அவர் ஒரு நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலி என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு டைரக்டர் வந்து வழக்கமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு படம் பண்ணுறது, ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு இன்னொரு படம் பிஸ்னஸாக அப்படியெல்லாம் இல்லாமல், இது வந்து அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு லட்சியமாக இதை பண்ணுறாரு. இது வந்து வெறும் ஒரு படமாக இல்லது, அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் இருந்தது, இந்த படத்தை செதுக்க முடிந்தது. தப்பாக இருக்கிறதுனா கூட கொஞ்ச நாள் டைம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது. ஸோ ரெண்டாவதுலேயே படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில் ஃபீனிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசாக. எனக்கு மட்டும் இல்லை, சூர்யாவுக்கு, இதில் நடித்த எல்லாருக்குமே, மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும். இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைமிங்லாம் யோசிப்பேன், நமக்கு வந்து ஒரு என்ன ரூட்டடாக ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தமான ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது சும்மா ஃபைட் மட்டும் இல்லை, ஃபைட்டுனா இப்போ ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க அப்படி இல்லை. நீங்கள் இந்த படத்தை, இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, மேலோட்டமாக இது வந்து ஒரு ஃபைட் படம், ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்ணுறதுனால எல்லா படத்துலையும் ஃபைட் வச்சிட்டா, எல்லா சீன்லையும் வச்சு, அப்படி இல்லை. இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலேயும் ஒரு விஷயம் இருக்குது, ஏன் அடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். எனக்கு இதில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க என்னோட பின்னால், லைவ் பிளேயர், சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சார் சொன்ன மாதிரி, சக்தி சார் சொன்ன மாதிரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு மொத நன்றி. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட், எங்கள் 2 குழந்தைங்க, ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய பையன் கிருஷ்காந்த், என்னோடய பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். Thank you so much everyone to came here, and thank you Sam. Love you Surya. Take care. Thank you so much. புதுசாக வருவேன், ஒரு மாமனம் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி.